மதுரை மீனாட்சி அம்மன் ஏன் தன்னுடைய பக்தனுக்காக உணவு சமைத்தார்? உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனாட்சி அம்மன் கோவில் சமையல் அறையில் வேலை செய்பவர் சீனிவாசன். சீனிவாசருக்கு அம்மன் மீது மிகுந்த பக்தி. ஒரு நாள் அவருக்கு ரொம்ப களைப்பாக இருந்ததால் சமையல் அறையை மூடிவிட்டு, அம்மா மீனாட்சி சிறிது நேரம் கழித்து என்னை எழுப்பு, அப்பதான் நான் பிரசாதம் செய்ய முடியும் என்று கூறிவிட்டு உறங்குகிறார். சற்று நேரத்தில் சமையல் அறையை தட்டும் சத்தம் கேட்டது. உடனே எழுந்த சீனிவாசன், அம்மா மீனாட்சி, நீ என்ன எழுப்ப சொன்னா? என்னை கைவிட்டுட்டியே என்று சொல்லி மெதுவாக கதவை திறக்கிறார். அங்கு சேவகர்கள், என்ன அம்மனுக்கு பிரசாதம் சமைத்து விட்டாயா என்று கேட்டார்கள். சீனிவாசன் அமைதியாக இருந்தார். சேவகர்கள் சென்று சமையல் அறையை பார்த்தபோது அங்கு அனைத்து விதமான பிரசாதங்களும் தயாராகி இருந்தது. அனைத்து உணவுகளையும் சேவகர்கள் அம்மனுக்கு படைக்க எடுத்துச் சென்றார்கள். அம்மனுக்கு ஆராதனை காட்ட திரையை திறந்த பொழுது மீனாட்சி அம்மனின் வைர மூக்குத்தி காணவில்லை. இதை பார்த்த அர்ச்சகர்கள் குழப்பம் அடைந்தார்கள். அப்பொழுது கோவிலுக்குள் ஒரு அசரீதி குரல் கேட்கிறது. என் பக்தன் சீனிவாசன் என்னை சிறிது நேரத்தில் எழுப்பு என்று களைப்பாகி தூங்கிவிட்டான். ஆனால் அவனை எழுப்ப செல்லும் பொழுது அவன் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். எந்த அம்மாவிற்கு தான் பிள்ளை அசந்து தூங்கும் பொழுது எழுப்ப தோணும்? ஆகவே அவனுக்காக நான் உணவு சமைக்க சென்றேன். சமையல் அறையில் போதிய வெளிச்சம் இல்லாததால் என்னுடைய வைர மூக்குத்தியை பயன்படுத்தி வெளிச்சத்தை வர வைத்தேன். பிறகு அனைத்து உணவுகளையும் நானே சமைத்தேன் என்றார் அம்மன். அனைவரும் சென்று சமையல் அறையை பார்த்தபோது அங்கு வைர மூக்குத்தி இருந்தது. இதை அனைத்தையும் கண்ட சீனிவாசன், எனக்காக இவ்வளவு பண்ணியிருக்கிய அம்மா என்று கண் கலங்கினார். மீனாட்சி அம்மன் போற்றி என்று